தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக திருநெல்வேலி திருமணத்தில் நடக்கிற ஒரு மெகா ஊழல்கள் மற்றும் சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாமே பர்னபாஸ் என்கின்றவருடைய பினாமிகள். அதாவது பர்னபாஸ் உட்கார்ந்திருப்பார், பின்னாடி கயவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் ஏஜென்டாக புரோக்கராக செயல்பட. இதிலே கொள்ளை கூட்ட தலைவன் பாஸ் பர்னபாஸ். அதுல பிரதான கொள்ளை கூட்ட ஆள் யாருன்னா KPK. இவருக்கு பூர்வீகமா எந்த தொழிலும் கிடையாது. விவசாயமோ பெட்டிக்கடையோ இல்ல வேற எந்த லேண்ட் புரோக்கரேஜோ எதுவுமே கிடையாது. இவர் கிட்டத்தட்ட 40-45 வருடங்களாக ஒட்டுண்ணி சாருண்ணி நம்ம படிச்சிருப்போம். அதே போல நம்ம திருநெல்வேலி திருமணத்தை ஒட்டி சார்ந்து யார் ஆளுகைகள் இருப்பார்களோ அவர்கள் வாளை பிடித்து கொண்டு கொள்ளையடிப்பதுதான் நோக்கம். அவர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார், அங்க வயல் நிலங்கள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார் அவர் ஊர்ல. மற்றபடி வேதநாயகம் அவர் ஜெயித்திருந்தால் அவர் பின்னாடி கொடி பிடிப்பார். அதுக்கப்புறம் DS ஜெயசிங் அவர் ஜெயித்த பிறகு அவர் பின்னாடி கொடி பிடித்தார். பின்பு அவர் காலை வாரிவிட்டு பர்னபாஸ் கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். துணி துவைத்து கொடுப்பது, பெருக்கி பாத்திரம் விளக்கி எல்லாவற்றையும் டாய்லெட் எல்லாம் கழுவி வரைக்கும் பர்னபாஸ் விட்டு அவர் தான் இன்னைக்கு பிரதான கண்காணிப்பாளராக இருக்கிறார். அதிக வசூல் மன்னனா இருக்கிறார். இந்த கொள்ளை கூட்டக்காரங்களுக்கெல்லாம் பாஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் திருநெல்வேலி திருமணத்திற்கு ஒரு தலைமை என்கிற ஒரு கர்வம் இந்த மனிதனுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு ஒரு அப்பாவி பிராணி போல இருப்பார். அப்படியே ஆடி ஆடி நடந்து கொண்டு செல்வார். ஆனால் கிரிமினல். பணம் 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 கிரிமினல். இந்த ஆசாமி இப்போ ஏற்கனவே வெள்ளையடிச்சு எடுத்துக்கே பிஎட் ஜான்ஸ் பிஎட் காலேஜில் அவர் செக்ரட்டரியா கரஸ்பாண்டா இருக்கிறாரு. அவர் வெள்ளையடிச்சு எடுத்துலேயே வெள்ளையடிப்பார். அதற்கு ஒருவனை வைத்திருக்கிறார். அவன் மிலிட்டரியில் இருக்கிறான். அவன் வெள்ளை அடித்து விட்டு 75 லட்சம் பில்லை போட்டு பாதியை அவர் பையில கொடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன உடனே அந்த வெள்ளை அடிக்கிற ப்ராஜெக்ட் நின்று போச்சு. அதை வெள்ளை அடிச்ச இடத்துக்கே வெள்ளை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டடம் கட்ட வேண்டும், இல்லை வெள்ளை அடிக்க வேண்டும், என்னத்தையாவது ஒன்று செய்து ஊழல் பண்ண. இப்போ ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிஎட் காலேஜில் 3 வருஷத்துக்கு ஒருக்க அப்ளிகேஷன் ரினிவலுக்கு போகும். அதுக்கு 2 ப்ரொஃபஸரை அதை ரினிவல் பண்ணுவதற்கு 25,000 கொடுத்ததாக கணக்கு எழுதியிருக்காங்க. எனக்கு அந்த காலேஜில் இருந்து தகவல் வந்திருக்கு. ஆனால் அதற்கு 25,000 கொடுத்திருக்கிறார்கள் ப்ரொஃபஸருக்கு அந்த ரிவ்யூ பண்ணுவதற்கு. ஆனால் அதற்கு கணக்கு எழுதியிருப்பது எவ்வளவு? 2 லட்சம் என்று சொல்லி. எப்படி பாருங்க, ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல. அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா எங்க நடக்குது? தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில இது ரினிவல் நடந்துகிட்டே இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒருக்க அப்ளிகேஷன் ரினிவல் நடந்துகிட்டு இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஆனா இதற்கு 2 ப்ரொஃபஸர் கொடுத்தது 25,000 கணக்கு கொடுத்து விட்டு 2 லட்சம் கணக்கில் இருக்கிறார்களாம். அசிங்கமா இல்ல? சி, இப்படி ஒரு பிச்சைக்கார பிழைப்பு தேவையா உங்களுக்குலாம்? சி, இதையும் பார்த்துட்டு இவங்க மனைவி பிள்ளைகளும் எப்படிதான் வாழ்றாங்களோ தெரியல. இதுல வேற அதிமுக கரவேட்டியை கட்டிக்கிட்டு கேவலம். அதுல பேசாம அந்த கரவேட்டியை கட்டிட்டு அதுல ஊழல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இந்த திருமணத்துல எதுக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? அது மாத்திரமல்ல, திரும்ப இந்த காப்பியை போய் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு போட்டாராம். அது 2 பேருக்கு பஸ் டிக்கெட், ஒருத்தர் போயிட்டா பஸ் டிக்கெட் 1000 2,000 ரூபாய் இருக்கும். இந்த காப்பியை சென்னையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் கணக்கு இருக்காங்க. இப்படிலாம் ஒரு திருட்டுத்தனமா. இது சில்லற, நீங்க பெரிய கதை நினைக்காங்க. இவர் பெரிய கொள்ளைக்காரன். இவர் தான் எல்லா காலேஜ் லெக்சரரு ப்ரொஃபஸருக்குலாம் சீட்டு கவர்மெண்ட் பணி நியமனம் பண்ணுவதற்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ STC காலேஜுக்குள்ள புந்து எப்படியாவது ஒரு 26 வேகன்சியை ஃபில் பண்ணிடலான்னு போனாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து குறுக்க தடுத்து நிறுத்திட்டோம். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையா இருந்தார். நீதியரசர் அவர் ஒரு உத்தரவு போட்டு விட்டார். பர்னபாஸுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணக்கூடாது என்று சொல்லி. அதனால இப்ப தற்சமயம் நிற்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் 13 கோடி ரூபாய் அவர் இப்ப செக்ரட்டரி அவர் சேர்த்து வைத்துக்க, அதையும் ஆட்டையை போடுவதற்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் தடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இப்படி ஜான்ஸ் காலேஜில் ஊழல், எல்லா காலேஜிலும் பணத்தை சுரண்டுவதற்கு இந்த கொள்ளை கூட்டங்காரங்க. இப்ப பாருங்க, பர்னபாஸ் பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? யாராவது ஒருவர் நான் யோக்கியன்னு சொல்லி நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? கரஸ்பாண்டன்ட் சொல்லி அந்த ரூமை போட்டு நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். எங்களுடைய தாயார் ஆசிரியர் இருந்தாங்க. கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலுக்கு போனதே நாங்க பார்த்ததில்ல. அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் வருவாங்க. இங்க பியூன் போய் என்ன செய்வாங்க, எதுவும் கையெழுத்து வாங்கன்னா கரஸ்பாண்டன்ட் வீட்டில் போய் கையெழுத்து வாங்குவாங்க. அது மாத்திரமல்ல,
என்னுடைய ஆளுகை இன்னும் சீக்கிரத்தில் வந்துடும். ஜூன் அடுத்த 3ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வரும். எப்படி வரும் என்று பாசிட்டிவா வரும் என்று நான் நம்புகிறேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்சி திரும்ப உள்ள வருவோம். காட்ஃப்ரே நோபல் கையில் கர்த்தர் தென்னிந்திய திருச்சபை ஒப்படைப்பார். என்ன செய்யறோம்னு பாருங்க. எஸ்டிசி காலேஜில், எஸ்டிசி ஸ்கூலு, மேரி சார்ஜென்ட், இந்த மகளிர் பணிபுரிகிற இடத்துல மகளிர் வயதான நல்ல ஒரு இளைஞர்களும் வயதானவங்களை, படித்தவங்களை, அறிவு படைத்தவங்களை, ஞானம் படைத்தவங்களை, ஒழுக்கம் உள்ளவங்களை, கற்புள்ளவங்களை, பரிசுத்தம் உள்ளவங்களை நம்ம என்ன செய்வோம், கரஸ்பாண்டாய் போடுவோம். ஒருவேளை ஏன் கூட நீங்க உழைக்க வாரீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க உழைக்க வாரீங்க, உங்களுக்கு ஏதாவது கரஸ்பான்ஷிப் வேணா ஆம்பளையை கொண்டு நாங்க அங்க போட மாட்டோம். உங்க மனைவி வேணா உட்கார வைக்கிறோம். அவங்களும் படிப்பறிவு இருக்க வேண்டும். 3ஆம் கிளாஸ் படிச்சவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, இங்கிலீஷை வாசிக்க தெரியாதவங்க, இவங்க எல்லாம் செக்ரட்டரியா கரஸ்பாண்டா போய் போட்டு எவ்வளவு கேவலம் பாருங்க. நான் ஒரு நம்ம இப்ப திருநெல்வேலி டைசில் உள்ள இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, கரஸ்பாண்ட் டெய்லி போய் குத்தைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுல உட்கார்ந்து வடை, காஃபி, சாப்பாடு எல்லாம் போட்டு கணக்குக்கு மேல கணக்கு வவுச்சர் போட்டு செலவு கணக்கு எழுதுறாங்க. இதே போல அங்க ஜெகன் ஒரு ஒரு மோசமான அக்யூஸ்ட். அங்க ஊரே காரி துப்புது. எங்க நல்லூர் ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட். அங்க இன்னைக்கு இப்போ வாலிப பிள்ளைகள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பாம பெற்றோர்கள் பயப்படுறாங்களாம். ஏனென்றா அவர் பெண்களோடு, ஆசிரியர்களோடு அசிங்கமாக உரசிக்கொண்டு நிறைய புகைப்படங்கள் எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு இதுல போடுறதுக்கு கேவலமா இருக்கு. கிறிஸ்தவ நாறுதுங்க, கிறிஸ்தவ நாறுது. இதைத்தான் பர்னபாஸ் யோக்கியர் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஜெகனும் வீட்டு வாசலை பெருக்கி தூத்து அதுல வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா தினம் காலையில 9 மணிக்கு ஸ்டூடெண்ட் லேட்டா போகலாம், ஆசிரியர்கள் லேட்டா போகலாம். ஆனா இவர் தினம் 9 மணிக்கு அதுல போய் காவல் காத்துட்டு உட்கார்ந்துட்டு அந்த பெண்கள் ஆசிரியர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு தவறான காரியங்கள் நடக்குதுன்னு எனக்கு காதுக்கு வந்து கொண்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணோம். அதை டெலிகாஸ்ட் பண்ண முந்தி அது டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த ஆளெல்லாம் பெருசா ஆக்கக்கூடாதுன்னு பாருங்க. அந்த பாவூர் சத்திரத்தில் இவரை ஒருத்தன் மதிக்க மாட்டேங்கிறான். நின்று பாரு, ஓட்டு விழுதான்னு பாப்போமே. ஒரு பயம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். இதையும் மீறி பர்னபாஸ் யாரு இது நாமினேட்டட் டிசி கொடுத்தாரு, அவருக்கு ஐயோ, அவர் குடும்பத்துக்கு ஐயோ தான். சி, கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கான். இப்ப காம்பவுண்ட் வால் கட்டிருக்கானா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இல்லையா, பணம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபிளாப் ஆயிட்டான், அட்மிஷனே ஆக மாட்டேங்குதான். ஆனா இப்ப காம்பவுண்ட் வால் கட்டிட்டு இருக்காரு. எதுக்கு, ஆட்சி முடிய போது அதுல வசூல் பண்ணலான்னு சொல்லிய கேவலங்க. சி, பிச்சை எடுங்க, பிச்சை எடுக்க போங்க எங்கேயாவது. சி, திருமண்டலத்துல கொள்ளையடிச்சு வாழ்ந்து கொண்டாட்டி பிள்ளைகளும் அழிஞ்சு நாசமா போகுது. உண்மையா சொல்றேன். திருச்சபையில கொள்ளையடிச்ச ஒருவன் வழங்க மாட்டான். ஆண்டவர் விடவே மாட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கொளுத்த சாப்பாடு சாப்பிட்டு ஆசீர்வாதம் கேடு, உன் மனைவி பிள்ளைகளுக்கு உனக்கு ஐயோ தான். நீ ஊழியத்துக்குரிய காணிக்கை நீ தொட்டு விளையாண்டு இங்க பெண்கள்கிட்ட சில்மிசம் பண்ணி அருவருப்பான கருத்து நீங்க விளங்கவே மாட்டீங்க. சீக்கிரம் உள்ள வருவோம். இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் தான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா நம்ம திருநெல்வேலி திருமணத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். மொத்த 24 திருமணத்தையும் டிசிப்ளின்டு லைஃப்ல கொண்டு வர போறோம். கர்த்தர் சும்மா ஒருத்தனை உள்ள கொண்டு வரல. அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றம். 2வது, குருவானவர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நல்ல ஊழியம் செய்யுங்க. உங்க அன்பா கேட்கிறேன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடியது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஜெனரல் செக்ரட்டரி இதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் ரொம்ப போவார், 10,000 15,000. நான் நேசரத்துல ரிட்டையர்ட் பிஷப்பை போய் பார்த்துட்டு வரும்போது சொல்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்காங்க, மருந்து மாத்திரை செலவு அதோட கூட ஆகுதுங்கிறார். ஆனாலும் பாவம். அதனாலதான் இன்னைக்கு பேராயிருக்கு ரிட்டையர்ட் ஆகும் முந்தி என்ன செய்றாங்க, ஏதாவது கொள்ளைகள் அடிச்சு தனக்கு சேஃப்டியா வச்சுக்கலான்னு பாக்குறாங்க. ஏன்னா கண்காண நிறைய பிஷப்புகள் கஷ்டப்படுறத பாக்குறாங்க. அதனால இதெல்லாம் நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நல்ல திருப்தியா உங்க வாழ்க்கையை ஓட்டுவதற்கு, உங்க யாருடைய கையை எதிர்பார்க்காம, பிள்ளையுடைய கையை எதிர்பார்க்காம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நல்லா நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. பென்ஷன் எவ்ரி மந்த் பென்ஷன் உங்களுக்கு, நல்ல ரிட்டையர்ட் பிஷப்புக்கும் ரிட்டையர்டு ரெவரண்டுக்கும் நான் நல்ல ஒரு பென்ஷன் தருவேன். அதே போல உபதேசியார் நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன். உங்களுக்கு டிசி ஓட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா நிச்சயமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். இன்னைக்கு கொத்தடிமையா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல உங்க ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு காட்ஃப்ரே நோபல் இந்த திருநெல்வேலிக்கு மாத்திரமல்ல 24 திருமணத்துக்கும் நான் செய்வேன். அது மாத்திரமல்ல,
எல்லாரும் நல்ல ஊழியம் செய்யுங்க, உற்சாகமா ஊழியம் செய்யுங்க. பெந்தைகோஸ்தை பார்த்து எல்லா மக்கள் சிதறி போறாங்களாம், அதெல்லாம் நம்ம குறுக்க நின்று தடுக்கணும். ஒரு ஆவிக்குரிய திருச்சபையை நம்ம வளர்ச்சி கொண்டு வருவதற்கு தான் நான் கடந்து ஜெனரல் இவ்வளவு பேசியிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு திருச்சபையை கொண்டு வருவோம். மக்களை சிதற விடாதீங்க. நல்ல ஒரு ஆண்கள் ஐக்கிய சங்கம் வந்து அம்பாசமுத்திரத்தை பாருங்க, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 40-50 பேர் வந்து திருநெல்வேலியில் எத்தனையோ அவார்டு இது கேடையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்களா. திருநெல்வேலி நம்பர் 1 ஆண்கள் ஐக்கிய சங்கம் என்று சொல்லி. ஆனால் இங்கே பாருங்க, அந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை நடத்த விடாமல் தடுத்து நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி 2 உபதேசியார் புதுசாக வந்து ஒரு ரெவரண்ட் எல்லாரும் போய் தடுத்து அவங்க அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் திரும்ப வாங்கி இப்போ 4 பேர் தான் போறாங்களாம். பாருங்க, ஏன் தடுக்காதீங்க, ஐயோ நீங்க தடுக்காதீங்க. ஒரு ஊழியம் நடக்கட்டு. ஆண்கள் ஜெபிப்பது ஒரு அபூர்வம். அது ஒரு 40-50 பேர் ஜெபித்து கொண்டு இருந்த ஊழியத்தை போய் நீங்க குறுக்க ஏன் போய் தடுக்கிறீங்க? என்கரேஜ் பண்ணுங்க. இப்ப நீங்க தடுத்ததுனால என்னாச்சு? நீங்க 4 பேர் அம்பாசமுத்திரத்துல இன்னைக்கு இப்ப இருக்க, மற்றவங்க எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. அப்போ அதாவது பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்பட்டு தடை பண்ணா அவன் எந்திர கல்ல கழுத்துல கட்டி அவனை நடு சமுத்திரத்துல போடுங்கிறாரு. ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்காதீங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இடரல் உண்டாக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போட்டுமே. அந்த ஊருக்காரங்க அவங்க அம்பாசமுத்திரத்துல எல்லாரும் நல்ல ஆண்கள்லாம் ஐக்கியமா இருந்து ஜெபித்து இருக்கிறாங்க. அதை நீங்க தடுக்காதீங்க. அதனால நான் இதெல்லாம் உங்களை குருவானவரை நான் தாக்குறேன்னு நினைக்காதீங்க. அன்பா தான் நான் சொல்றேன். ஊழியம் வளர்ந்து பெருகட்டு, ஆண்கள் ஜெபிக்க பழகட்டு, இளைஞர்கள் ஜெபிக்க பழகட்டு, வாலிப தங்கச்சிமார் ஜெபிக்க பழகட்டு, தாய்மார்கள் ஜெபிக்கட்டு, ஊழியம் விருத்தி அடையட்டு. எல்லாரும் ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்து ஆத்தும அறுவடையை நீங்க பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்ம திருமணத்தை பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். என்னோடு கூட எல்லா டிசிஸும் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க திரும்ப நின்று ஜெயிக்கணும். புதிதாக நல்ல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்களா நீங்க டிசியா நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டிசி அந்த எந்த திருச்சபையில் நீங்க டிசியா இருக்கணும், உங்களுக்கு சில பொறுப்புகள் நான் தருவேன். இன்னைக்கு பாருங்க, டிசி ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை விலை கொடுத்து அந்த டிசியை வாங்குறாங்க, ஓட்டு போட வைக்காங்க. அதோட அந்த டிசிக்கு வேலையே இல்லை. பெருமன்ற உறுப்பினர் எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? இது கிடையாது. அதனால உங்களுக்கு நான் சில பொறுப்புகளை உங்களுடைய திருமணத்தில் நான் தருவேன். நீங்க மரியாதைக்குரிய இருப்பீங்க. நீங்க அதுல தலையிட்டு உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று நான் வாக்குப்படுகிறேன். நிச்சயமான செய்வேன். அதனால ஏதோ கட்டுக்கதை இதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்னை கொண்டு தென்னிந்திய திருச்சபையில் என்ன செய்யணும் விருப்பம் செய்கிறாரோ அதை செய்து நிறைவேற்றுவேன். அதற்காக கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். நிச்சயமாக திருநெல்வேலி திருமணத்தில் ஜாக்கிரதையா இருங்க. 320 ஆசிரியர்கள் நீங்க லஞ்ச பணம் கொடுத்து நீங்க வேலைக்கு வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை. இதெல்லாம் காட்ஃப்ரே நோபல் செய்யவே மாட்டேன். லெட்டர் பேட் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் காப்பியா அடிச்சு பைய நிரப்பிட்டு உங்களை அனாதையை விட மாட்டோம். அதனால எல்லாம் ஒழுங்கின் கிரமமாக நடக்கும், உண்மை உத்தமா நடக்கும், ஊழலை ஒழிப்போம். எல்லாரும் உற்சாகமா நீங்க ஊழியம் செய்யணும் என்பது என்னுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். எல்லாரும் ஒன்றுபடுவோம். என்னோட கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நீங்க என்ன குறைகள் சொன்னாலும் நான் வெளியே யாருன்னு என்று சொல்ல மாட்டேன். நிறைய எனக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் சில பிஸி ஷெட்யூல், என்னுடைய பர்சனல் ஒர்க்குகள், அஃபிஷியல் ஒர்க்லாம் இருக்கிறனால என்னால் வீடியோக்களை போட முடியல. வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.